Dear students, I am Ravati. 10th standard exercise 3.12 6th sum. From a group of 2x square black bees, square root of half of the group went to tree. Again, 8/9 of the bees went to the same tree. The remaining 2 got caught up in a fragrant lotus. How many bees were there in a total? அப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 2x ஸ்கொயர் பிளாக் பீஸ் வந்து இருக்குது. அதில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் half ஆஃப் த குரூப் வென் டு த ட்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூஸை டிக்ளேர் பண்ணிடலாம். ஸோ இப்போ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர். நெக்ஸ்ட் அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் half of the group. ஸோ half of the group அப்படின்னா அதை எப்படி எழுதலாம்? 2x ஸ்கொயரில் ஹாஃபுங்கும்போது பை 2, தென் அது ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ரூட்னா பவரில் 1/2 வரணும் அப்படின்னு அர்த்தம். அப்போது இதில் இந்த 2 கேன்சல் ஆயிரும், இந்த 2 கேன்சல் ஆனால் we get x. நெக்ஸ்ட்டு 8/9 of the bees went to the same tree. அப்போது நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷன் வந்து 8/9 ஆஃப் த பீஸ். அப்போ அதுக்கு நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 8/9 ஆஃப் பீஸ். பீஸ் வந்து 2x ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுதான் அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கிவன்ஸ். இப்போ இந்த கிவனை வச்சுட்டு எகெயின் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 பீஸ் வந்து லோட்டஸோட ஃப்ராக்ரண்ட்டில் அதில் மாட்டிக்கிச்சு. அப்படிங்கும்போது ரிமைனிங் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணணும். அப்போது 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். அப்போ டோட்டல்லிருந்து இது ரெண்டும் என்னாகும்? ட்ரீக்கு போயிடுச்சு இல்லையா, அதனால் சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ மைனஸ் 8/9 இன்ட்டு 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 2. ஏன்னா அந்த 2 இது வந்து பீஸ் வென் டு சேம் ட்ரீ, த ரிமைனிங் 2 காட் அப் இன் எ ஃப்ராக்ரண்ட் ரோட்டஸ். இப்போது இதில் நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 9 ஃபுல்லாக எல்சிஎம் எடுக்கணும். அப்போ 9 2s are 18x ஸ்கொயர் மைனஸ் 9x, 8 2s are 16x ஸ்கொயர். தென் டினாமினேட்டரில் இருக்கிற 9 அந்த பக்கம் போனால் 2 × 9 18 ஆயிரும். தென் இதுலேருந்து இதை செப்பரேட் பண்ணும்போது 2x ஸ்கொயர் மைனஸ் 9x ஈக்குவல் டு 18. இந்த 18 இந்த பக்கம் வரும்போது 2x ஸ்கொயர் மைனஸ் 9x மைனஸ் 18 ஈக்குவல் டு 0. இப்போ இது ஒன் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதை நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ 2 × -18 மல்டிபிள் பண்ணும்போது -36 கிடைக்கும். அந்த -36 வந்து ஸ்ப்ளிட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? -9 கிடைக்கணும். அப்போது 12 3s are 36 மைனஸ் ப்ளஸ் பண்ணும்போது உங்களுக்கு -9 கிடைக்கும். அப்போது 2x ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 3x மைனஸ் 18 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். அப்போ இதில் காமனாக இருக்கிறது 2x, வெளியே எடுக்கும்போது உள்ள மைனஸ் x - 6 இருக்கும். இதில் 3 காமனாக வெளியே எடுத்தோம்னா x - 6 உள்ளே இருக்கும், ஈக்குவல் டு 0. தென் ரிமைனிங் 2x + 3 இன்ட்டு 6 - x ஈக்குவல் டு 0. அப்போது 2x + 3 ஈக்குவல் டு 0ங்கிறது 1, தென் x - 6 ஈக்குவல் டு 0ங்கிறது 1. ஸோ x - 6ங்கிறது ஒரு வேல்யூ, தென் x ஈக்குவல் டு -3/2 அப்படிங்கிறது ஒரு வேல்யூ. எங்கேயாவது நம்பர் ஆஃப் பீஸ் வந்து நம்ம எக்ஸை வந்து நெகட்டிவில் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்போ நாட் பாசிபிள், -3/2. அப்போ x ஈக்குவல் டு 6ங்கிற வேல்யூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் பீஸ் இன் த குரூப் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருந்தாங்க? 2x ஸ்கொயர். அப்போது 2 × 6 ஸ்கொயர், தென் 2 × 36, டோட்டலாக 72 பீஸ் வந்து இருக்குது. இதுதான் ஃபைனல் ஆன்சர் வந்து 72. ஓகே, கிளியர்? ஸோ என்னோடய வீடியோஸும் ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். தேங்க்யூ.